இளைஞர் சக்தி மட்டுமே 2K கிட்ஸ் மட்டுமே 30 வயதுக்கு கீழானவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு கள போராட்டத்தில் கிடையாது. அப்ப விஜய் பனையூர் பங்களாவில் பத்திரமாக இருக்கிறார். தன்னை பார்ப்பதற்கு கூட்டம் வந்துவிடும் என்பதற்காக பவுன்சர்களின் பாதுகாப்பில் இருக்கிறார். வைப்பிரிவு கொடுத்திருக்காங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். அப்போ கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி எப்பயாவது சீட் எடுக்க வெளியே வர்றீங்க. அப்ப கரெக்டா திமுக அட்டாக் பண்றாருல. திமுகவை பார்த்து யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். திமுக அதனால தேர்ந்து விடுமா? திமுக சாதா எத்தனையோ எதிர்ப்புகளை கடந்து வந்த இயக்கம், நெருப்பாற்றில் நீந்தி கடந்த இயக்கம். மிசாவையே பார்த்த இயக்கம்னு அவங்க சொல்றாங்க. மிசாவை மட்டும் இல்லைங்க, எத்தனையோ எதிர்ப்புகளை இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நினைத்தார்களா? ஏன் மறைமுக கூட்டணி நீங்க பேசுறாங்க? ஏன் நேரடி கூட்டணிக்கு போக முடியாதா? நாளைக்கு நிதிஷ்குமார் நான் விலகிக்கிறேன், ஆதரவை வாபஸ் பண்றேன். நிதிஷ்குமார் நாளைக்கு நான் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாருன்னா திமுகவின் காலடியிலே விழுக வேண்டிய அவசியம் பாஜக இருக்கிறது. ஆளுகிற அரசியல் 22 MP மறைமுக கூட்டணி. அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோட இருக்கிறாங்க. விஜய்கிட்ட வருவாங்களா? அவர்கிட்ட எம்பி இருக்காங்களா? எம்எல்ஏ இருக்காங்களா? கவுன்சிலர் இருக்காங்களா? வார்டு மெம்பராக இருக்காங்களா? என்ன கட்சி வச்சிருக்கீங்க நீங்க? இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நீங்கெல்லாம் 75 ஆண்டு காலம், 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி திமுக. 52 வருஷத்துக்கு மேலாக இயங்கக்கூடிய கட்சி அதிமுக. இந்த 2 கட்சியில வெல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இளைஞர்கள் பலம் இருக்கு, தொண்டர்கள் பலம் இருக்குங்கிறாங்க சார். கற்பனையும் கனவுகளும் தான் இருக்கு. களத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துக்காரனுக்கு சவால் வரேன். களத்துல நீங்க யாராவது இருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை நீங்க இருக்கீங்களா? அதுதான் உதாரணம் கேட்டேன். அனகாபுத்தூர்ல நீங்க இருந்தீங்களா? டங்ஸ்டன் போராட்டத்துக்கு களத்துல இறங்கி போராடின இடத்துல மக்களோடு மக்களாக நீங்கள் வழி நடத்துகிற இடத்துல நீங்க இருந்தீங்களா? சமீபத்துல வடசையில குடிசை எரிஞ்சு போச்சு. அங்க போய் நின்னாங்கல்ல தவைக்க தொண்டர்கள், என்ன பண்ணாங்க? அங்க போய் உதவி பண்ணாங்கல்ல. அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணாங்கல்ல. பனையூர் பங்களால இருக்கிற பண்ணையார் என்ன செய்தார்?